கேரளத்தில் உள்ள பல மீடியங்களும் ரிப்போர்ட் செய்துள்ளன இந்த விஷயத்தை. பாபுலர் ஃப்ரண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுத்தவர்களுக்கு பல மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருந்து நாட்டுக்கு வர முடியவில்லை. அவர்களுக்கு பயம், அவர்கள் வந்தால் பிடிபடுவார்களா என்று. அதனால் பல வருடங்களாக அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். கேரளத்தில் உள்ள அவர்களின் உறவினர்களையும் மனைவிகளையும் குழந்தைகளையும் எல்லாம் அங்கே வரவழைத்து பார்க்கிறார்கள். இது தொடர்பான புதிய ரிப்போர்ட் கிடைத்துள்ளது. புதிய சோலிட் தகவல் உள்ளது. காரணம், இந்த ஃபைசி தொடர்பான விஷயங்களை பற்றி கேட்க பலரை அழைத்த பிறகும் ஒரு சம்பவம் கிடைத்தது. கடந்த 3 மாதங்களில் 127 மலையாளிகளை வெவ்வேறு கல்ஃப் நாடுகளிலிருந்து டெல்லிக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர். அதாவது இந்தியா கவர்மெண்ட் கோரிய பிறகு. இவர்கள் அனைவரும் தடை செய்யப்பட்ட பிறகு PFIக்கு நிதி அளித்து அவர்களை சிறையில் இருந்து விடுவிக்கவும் லீகல் விஷயங்களுக்கும் முயற்சித்தவர்கள். முதலில் கவர்மெண்ட் இவற்றை கவனித்து கீனாக இருந்தது. இவர்கள் பணம் டிரான்ஸ்ஃபர் செய்த பிறகு இவர்களை பின்தொடர்ந்தது இந்த UAI கவர்மெண்ட். இந்தியாவுடனும் சவுதியுடனும் கத்தருடனும் இந்தியாவுடனும் இந்த நாடுகளுடனும் குற்றவாளிகளை ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. குறிப்பாக இந்திய பிரதமர் இந்த நாடுகளுடன் நல்ல உறவை கொண்டுள்ளார். இதில் அதிகமானோர் சவுதியில் இருந்தும் UAEயில் இருந்தும் வந்தவர்கள். அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு நிதி உதவி செய்ய முயற்சித்தவர்கள். அங்குள்ள இன்டர்னல் மினிஸ்ட்ரியுடன் தொடர்பு கொண்டு இவர்களின் விவரங்களையும் டீட்டெயில்ஸையும் எடுத்தனர். இவர்களை ஐடென்டிஃபை செய்தனர். இவர்களை நேரடியாக டெல்லிக்கு அனுப்பினர். கடந்த 4-5 நாட்களில் தோராயமாக 127 பேரை பிடித்துள்ளனர். வர இருக்கும் 150 பேர் உள்ளனர். ஏன் இவர்கள் PFIக்கு பணம் கொடுத்தார்கள்? உங்களுக்கு தெரியும், நான் முன்பு வீடியோவில் சொன்னேன். பணம் தொடர்பாக ஃபைசி தான் இதை முழுவதும் கோஆர்டினேட் செய்தது. மிகவும் ஸ்ட்ராட்டஜிக் மூவாகும் ஏஜென்சிகள் செய்துள்ளன. இது தொடர்பான முழு தகவல்களையும் அவர்கள் சேகரித்தனர். பின்னர் இவரையும் பிடித்து அங்கே அனுப்பினர். இஸ்லாமிய நாடு கலிஃபைட் வருவதற்காக MK ஃபைசி என்று சொல்லப்படும் நபர் பணம் திரட்டினார், இவர்களை சிறையிலிருந்து வெளியேற்றுவதற்கும். காரணம், இவர்களிடம் இப்போது பணம் இல்லை. தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆகும். இதன் தலைவர்கள் பலர் சிறையில் உள்ளனர். நான் முன்பு வீடியோவில் சொன்னேன், இவர்களுக்கு 5.5 கோடி ரூபாய் கேரளா ஹைகோர்ட் உத்தரவின்படி பணம் செலுத்தினால் மட்டுமே வெளியேற முடியும். காரணம், இங்கே இவர்களின் நிலங்கள் அனைத்தும் கவர்மெண்ட் ரிகவர் செய்து வைத்துள்ளது. இவர்களுக்கு உதவுவதற்காகவே ஃபண்ட் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இந்த பல கல்ஃப் பகுதிகளில் வேலை செய்யும் முஸ்லிம் வணிகர்களும் இதில் சிக்கியுள்ளனர். நீங்கள் நினைக்கும் ஒரு நாடு அல்ல நமது இந்தியா. இதற்கு எல்லா செக்மெண்டிலும் நல்ல மெயின் பவரும் நல்ல இன்டெலிஜென்ஸியும் உள்ளவர்கள் உள்ளனர். உங்களை உண்மையில் மானிட்டர் செய்கிறார்கள், உங்கள் எல்லா ஆக்டிவிட்டிகளையும். முன்பு வீடியோவில் நான் சொன்னேன், எல்லா நகர்வுகளும் ஸ்கேன் செய்யப்படுகின்றன. அது ஒரு சீனியர் அதிகாரி சொன்னது. முழுவதும் இவர்களை ஸ்கேன் செய்கிறார்கள், இவர்களின் அசைவுகள் அனைத்தும். காரணம், இந்த அமைப்பும் இதனுடன் தொடர்புடையவர்களை அழித்தால்தான் போதும். அதுக்கு யார் யார் இவர்களுக்கு ஃபண்ட் செய்கிறார்கள் என்பதையும் மானிட்டர் செய்து, இப்போது கல்ஃபில் இருந்துதான் இவர்கள் அதிகமாக ஃபண்ட் வழங்குகிறார்கள் தடை செய்யப்பட்ட அமைப்புக்காக. STPI தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல, ஆனால் மேக் இட் கிளியர் வெரி சூன், STPI தடை செய்யும். காரணம், தடை செய்யப்பட்ட அமைப்புக்காக ஃபண்ட் திரட்டும் தலைவர்களை நார்மலாக தடை செய்யும். அது இந்திய சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவர் என்னென்ன பேசினாரு? இந்திய கலிஃபேட் வர வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டார். ரெடுத்தி மாப்பியரில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொன்னார். நான் அந்த பிரசங்கத்தின் வீடியோ முழுவதையும் பார்த்தேன். அதே போல் M.K ஃபைசி வேறொரு சம்பவத்தை சொல்கிறார். அமித்ஷா சொன்னார், இந்திய பார்லிமெண்டில் முஸ்லிம்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று. அப்போது ஃபைசி சார் மறுத்து சொல்கிறார், முஸ்லிம்களுக்கு உங்களை பற்றி பயம் இல்லை, ஆனால் இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் முஸ்லிம்களின் தாராள மனப்பான்மை தேவை. இவர்தான் இந்திய முஸ்லிம்களின் பாதுகாவலர் அல்லவா? நீங்கள் அவரது அந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அதை கேட்கும் போதே புரியும், இந்திய முஸ்லிம்களின் எல்லாவற்றின் காட்ஃபாதர் ஆகும் இந்த சொல்லும் STPI என்று அவர் சொல்கிறார். இந்திய முஸ்லிம்களும் இந்தியனைஸ்டு முஸ்லிம்களும் இந்த சொல்லும் பயங்கர இயக்கத்துடனும் ஹமாஸுடனும் சேர்ந்து நிற்பவர்கள் அல்ல. ஆனால் உங்களுக்கு பயம்தான் இதை சொல்ல. இந்த பயத்தை தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் எப்போதும் RSAஸை பற்றியும் அவர்களை பற்றியும் சொல்லும்போது சாதாரண முஸ்லிம்களுக்கு பயம் ஏற்படும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இங்கு ஒரு முஸ்லிமை தொடப்போவதில்லை. கவர்மெண்ட் அனுமதிக்காது. இது பாகிஸ்தான் அல்ல, இது ஆப்கானிஸ்தான் அல்ல. இங்கு ஒவ்வொரு சிட்டிசனின் உரிமையும் அவனது சொத்தும் இந்த ஜனநாயக இந்தியா என்று சொல்லும் கவர்மெண்ட் கடமைப்பட்டுள்ளது.
அதுதான் அதன் காரணம். அங்கும் இங்கும் பிரச்சனை இருக்கும். இவ்வளவு பெரிய நாடு ஆகும். ஆனால் அதையெல்லாம் டாக்கிள் செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் இந்தியாவில் ஆட்சி செய்கிறது. பின்னர் மற்றொரு கேள்வியும் கேட்போம். இந்த சொல்லும் PF தடை செய்யப்பட்டது. இனி அடுத்த S.DB தடை செய்ய போகிறது. ஒரு கேள்வி, இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? ஒருபோதும் நடக்காது. காரணம், காங்கிரஸ் திருப்திப்படுத்தி இதை அங்கு வளர்த்து கொடுத்தது, இதை வளர்த்தது. இந்த சொல்லும் பயங்கர மத இயக்கங்களை வளர்த்தது. பிரச்சனை என்ன இந்தியாவில் ஏற்பட்டது? இந்தியாவில் எல்லா இடங்களிலும் வெடிகுண்டு வெடிக்க தொடங்கியது. அதை கண்ட்ரோல் செய்ய முடியாத காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சொல்லும் இதே போன்ற பயங்கர மத இயக்கங்களை கண்ட்ரோல் செய்ய முடியுமா? அதனால்தான் இந்திய மக்கள் ஒன்றாக ஓட் செய்து பிஜேபியை ஏற்றினர். அதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்களின் தலையில் இடு. இந்தியர்கள் சமாதானத்துடன் வாழ விரும்புபவர்கள். தினமும் அவர்களின் வாழ்க்கையில் வெடிகுண்டு வெடிக்கத் தொடங்கியது. ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், சிட்டி மார்க்கெட்டில். காரணம், எத்தனையோ வெடிகுண்டு வெடித்ததற்கு சாட்சியம் வகித்தவன் நான். இதை பார்த்து கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அந்த சாதனம் இல்லாமல் போனது. அது காங்கிரஸ் கொண்டு வந்ததா? இல்லை. காங்கிரஸ் மிக அதிகமான வெடிகுண்டு வெடித்த ஒரு நாடாக இந்தியா இருந்தது. அதேபோல் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். நான் இவற்றை அனலைஸ் செய்யும் ஒருவன். பழைய நாட்களில் இருந்து இதனுடன் தொடர்புடைய சிவராஜ் பாட்டேலையும் மகாராஷ்டிராவில் இருந்து வந்த சுஷில்குமார் ஷிண்டேயுடனும் பேசியிருக்கிறேன். நான் 2 அல்லது 3 முறை போய் இன் டீட்டெயில் ஆக சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் அதற்கு புல் விலை கொடுத்தனர். நான் சொன்னேன், இது இந்தியா முழுவதும் பரவுகிறது. கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அவர்கள் இறுதியில் கைமலர்த்தினர். இந்த சுஷில்குமார் ஷிண்டே சொன்ன ஒரு விஷயம், அப்படி முடிவு எடுத்து முடித்தால் அது காங்கிரசின் ராஜதந்திரத்தை பாதிக்கும் என்று. இந்தியரின் ராஜதந்திரத்தை அல்ல, ஓட் பாங்கை பாதிக்கும். இவையெல்லாம் நடந்த சம்பவம். காரணம், நான் அப்பாயின்ட்மெண்ட் எடுத்து அவர்களை பார்க்க போனேன். எனக்கு 10 நிமிடம் நேரம் கொடுத்தனர் பேச. முழுவதும் கேட்டு அதே போல் எடுத்து தூரத்தில் விட்டனர். ஆனால் இப்போதைய கவர்மெண்டுடன் தொடர்புடைய இதே போன்ற சாதனங்களை அனலைஸ் செய்து அவர்களுக்கு கடிதம் எழுதும்போது, டீட்டெயில் ஆக சொல்லும்போது, அட்லீஸ்ட் அவர்கள் விழித்து 2 அல்லது 3 ரவுண்ட் பேசுவார்கள். காரணம், நான் கொஞ்சம் இன்டர்னல் செக்யூரிட்டி மேட்டர்ஸ் கொஞ்சம் டீப்பாக படிக்கும் ஒருவன். எக்ஸ்டர்னலும் படிப்பேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை பல இடங்களிலும் நான் இதனுடன் இன் டீட்டெயிலாக சொல்வேன். காரணம், நான் இந்தியன். இந்தியாவின் செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி அது வால்யூ கொடுக்கும் ஒருவன். காரணம், ஒரு சிட்டியிலும் வெடிகுண்டு வெடிக்கக்கூடாது. இங்கு பாதுகாப்பு எல்லோருக்கும் வேண்டும். இதே போன்ற ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட் ஆக கிராக் டவுன் செய்ய வேண்டும் என்று தாழ்பரியம் உள்ள ஒருவன் நீங்கள் போன்றவர்கள். இதனுடன் தொடர்புடைய எந்த எண்ணங்கள் இருந்தாலும் நான் அனுப்பி கொடுப்பேன். ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதற்கு ஆக்டிவாக பல சீனியர் அதிகாரிகளும் அவர்களின் மாலை நேரங்களில் கிளப்புகளில் விழித்து விஷயங்களை இன் டீட்டெயிலாக பேசுவார்கள். இப்படி பல இஷ்யூஸ். அதற்குள் மிகவும் ப்ரோ ஆக்டிவாகும் நேஷனல் செக்யூரிட்டியின் தேவை. அதாவது இஸ்லாமிக் நாடு போய் தோராயமாக சீனியராக பலர் திஹார் சிறையில் உள்ளனர். காரணம், அங்குதான் ஒரு கலிஃபைட் உருவாக்கும் முயற்சியிலும் உள்ளனர். எனது ஒரு டேக் அவே என்று சொல்வது, இங்கு இந்தியாவில் இந்த இஸ்லாமிக் நாடு உருவாக்கும் போது, குறிப்பாக திஹார் சிறைக்குள் இருக்கும் போது எனது ஒரு வேண்டுகோள், நீங்கள் சிறையில் உள்ள கலிஃபேட்டில் திருப்திப்படுங்கள்.